ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சில இருந்து அப்கமிங்ல வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ஸ் பிளஸ் ஏற்கனவே வந்த நோட்டிபிகேஷனுக்கான எக்ஸாம்ஸ் எப்போ இருக்கும் இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல இந்த எக்ஸாமை எப்படி கிளியர் பண்றது, அதே மாதிரி இப்போதான் 2024ல நான் பாஸ் அவுட் ஆகியிருக்கேன், இப்போதான் என்னோட டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் எங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இப்போதான் நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எப்படி எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றது, ஒரு பிரைவேட் ஜாபுக்கு எப்படி போறது, அதே சமயம் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா எப்படி மாறுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே, ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸோட நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா 27 ஜூன்ல வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஓகேவா, கொஞ்சம் டிலே பண்ணி தான் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ எஸ்எஸ்சியோட நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா இன்னும் 3 டேஸ்ல எஸ்எஸ்சி எம்டிஎஸோட நோட்டிபிகேஷன் வந்து வரப்போகுது. எஸ்எஸ்சியில இருக்கக்கூடிய ஒரு ஈஸியான எக்ஸாம்ல ஒண்ணுதான் இந்த எம்டிஎஸ் எக்ஸாம். இந்த எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல உங்களுக்கு அட்வான்ஸ் மேக்ஸ் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்எஸ்சி போனாலே அங்க வந்து அட்வான்ஸ் மேக்ஸ் இருக்கும், அது ரொம்ப டஃபா இருக்கும் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க எம்டிஎஸ் படிக்கிறீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங்ல ஜஸ்ட் நீங்க குவாலிஃபை ஆனா போதுமானது. இங்கிலீஷ்லயும் ஜென்ரல் அவேர்னஸ்லயும் நீங்க எடுக்கிற ஸ்கோரை வச்சு உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் வந்து அமையும். இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ 27th ஜூன்ல இருந்து 31st ஜூலை வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன்ல இருக்கும். இந்த டேட்டுக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. நீங்க 2024ல காலேஜ் முடிச்சிருந்தாலும் சரி, இந்த எக்ஸாமோட குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா வெறும் 10ஆம் கிளாஸ், நீங்க 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேவா, அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயசு வந்து 18 இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதாவது காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கக்கூடிய சில ஸ்டூடெண்ட்டுக்கு வயசு 18 இருக்கும், சில பேருக்கு 17.5 அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு 18 வயசு ஆகிறது, நீங்க 10ஆம் கிளாஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். காலேஜ் நான் டிகிரி முடிச்சுட்டு என்ன பண்ணணும் தெரியாம இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இந்த எக்ஸாமுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இன்னும் இது மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. ரயில்வேலையும் பாத்தீங்கன்னா 10th லெவல் குவாலிஃபிகேஷன், 12th லெவல் குவாலிஃபிகேஷனுக்கான அப்கமிங்ல எக்ஸாம்ஸ் வந்து இருக்கு. அதை பத்தியும் நான் அடுத்து சொல்றேன். இப்போ இன்னும் 3 நாள்ல வரக்கூடிய நோட்டிபிகேஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் நோட்டிபிகேஷன் வருது. ஓகேவா, சோ உங்க வீட்ல உங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்க, உங்க பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய பசங்க யாராவது படிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, சோ அவங்க என்ன பண்ணணும்னு தெரியாம இருப்பாங்க. சோ அவங்களுக்கு நீங்க ஒரு எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்ல ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்க கிளியர் பண்ணி ஒரு ஜாப்ல இருக்கீங்கன்னா அவங்களுக்கு கைட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு காலேஜ் முடிச்ச உடனே எஸ்எஸ்சினா என்னன்னு தெரியாது, ரயில்வேனா என்னன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது. ஓகேவா, ஆனா இப்ப எல்லார் கையிலயுமே போன் இருக்கு. சோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே நீங்க யூடியூப் ஃபாலோ பண்ணாலே என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். சோ நீங்க காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னு தெரியாம ஒரு இது குழப்பத்துல இருக்கீங்க, ஆனா நீங்க ரொம்ப நல்லா மேக்ஸ் ரீசனிங் எல்லாமே போடுவீங்க, ஒரு இது சொன்னா நல்லா கத்துக்கிடுவீங்க, நல்லா எஃபோர்ட் போடுவீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒரு 4ல இருந்து 6 மாசத்துக்குள்ள உங்களால ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். இப்போ உங்க கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம். இது ரொம்ப ஈஸியான எக்ஸாம், கண்டிப்பா உங்களால ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஓகேவா, நான் டிகிரி படிச்சிருக்கேன், நான் இப்படி 10ஆம் கிளாஸ் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுவேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இந்த ஜாப் ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லோ லெவல் ஜாப் கிளியர் பண்ணிட்டோம்னாலும் அடுத்தடுத்து நாம என்ன பண்ணிக்கலாம், முன்னேறி போய்க்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பிஇ முடிச்சிருக்காங்க, பிஇல கம்ப்யூட்டர் சயின்ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ இல்ல இசிஇயோ ட்ரிபிள்இயோ ஏதோ ஒன்று முடிச்சிருக்காங்கன்னா கொஞ்ச நாளைக்கு டிகிரி முடிச்ச ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு 6 மாசத்துக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், அதனால நான் 10ஆம் கிளாஸ் போஸ்டிங்க்கு எல்லாம் எழுத மாட்டேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. சோ எல்லா எக்ஸாமுமே நீங்க ட்ரை பண்ணுங்க, ஒவ்வொரு எக்ஸாம்லயும் உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகேவா, நான் இந்த எக்ஸாம் தான் எழுதுவேன், இந்த போஸ்டிங்க்கு தான் போவேன் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. எல்லாமே நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க ஹை லெவலா எய்ம் பண்றதும் கரெக்ட் தான். ஓகேவா, சோ இந்த ஹை லெவல் போஸ்ட்டுக்கு போறதுக்கு 2 வழியில போங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க, லோ லெவல் எக்ஸாம்ல இருந்து ஹை லெவல் போங்க. இந்த லோ லெவல் எக்ஸாம் படிச்சிட்டு இருக்க டைம்லயே நீங்க ஹை லெவல் எக்ஸாமுக்கும் சேர்த்து போக்கஸ் பண்ணீங்கன்னா டைரக்டாவும் ஹை லெவல் எக்ஸாமுக்கு போகலாம். ஒருவேளை இந்த மாதிரி டைரக்டா ஒரு ஹை லெவல் எக்ஸாம் உங்களால கிளியர் பண்ண முடியல, எஸ்எஸ்சி சிஜிஎல கிளியர் பண்ண முடியலன்னா எம்டிஎஸ் கிளியர் பண்ணி சிஹெச்எஸ்எல் கிளியர் பண்ணி அப்படி அடுத்தடுத்த லெவலுக்குனாலும் நீங்க முன்னேறி போகலாம். ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஹை லெவல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அது ப்ரிப்பேர் பண்றது தப்பு கிடையாது. அந்த ஹை லெவல் எக்ஸாம் அவங்க போக்கஸ் பண்ணிட்டு கடைசி என்னன்னா அந்த ஹை லெவல் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாம இருக்க சுச்சுவேஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமானது, அதை வந்து நம்மளால கிளியர் பண்ண முடியாதுங்க கூடிய ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே ஐஏஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க இருக்காங்க.
ஸோ நீங்க ஒருவேளை உங்களால ஹை லெவல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, முடியல அப்படின்னா நீங்க லோ லெவல்ல இருந்து நீங்க போங்க. டைரக்டா நம்ம ஹை லெவல் போஸ்ட்டுக்கு போக முடியலன்னா ஜஸ்ட் இந்த லோ லெவல் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பானாலும் நாம என்ன எய்ம் பண்றோமோ அந்த இடத்துக்கு போயிடலாம். ஓகேவா? நீங்க ஒரு பெரிய லெவல் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, சிஜிஎல் படிக்கிறீங்கனாலுமே நீங்க எம்டிஎஸ் எக்ஸாம் எழுதுங்க. நீங்க எலிஜிபிளா இருந்தீங்கன்னா ஜஸ்ட் அதுல என்ன இருக்குங்கிறத கத்துக்கோங்க. அதுல ஒரு வேலை வாங்கிட்டுனாலும் அடுத்து நீங்க நினைக்கக்கூடிய சிஜிஎலுக்கு போங்க. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்டா கிளியர் பண்ண ரயில்வே என்டிபிசில கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ வேலையும் பார்த்துட்டு சிஜிஎல் எக்ஸாம் தான் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ அப்படி பண்றது தப்பு கிடையாது. நம்ம ஒரே இதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுல கிடைக்கலங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ்ல ஒரு இதுல இருந்துடக்கூடாது. எப்படி போகணுமோ அதை ஒரு ஸ்மார்ட்டான வழியில நம்ம வந்து போயிட்டு இருக்கணும். நம்ம எய்மையும் விட்டுறக்கூடாது, கிடைக்கிற வாய்ப்புகளையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? சோ இப்போ உங்க கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்பு என்னன்னா எம்டிஎஸ் எக்ஸாம் இருக்கு. சோ வர்ற எக்ஸாம மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணுங்க 27th ஜூன்ல. இதுக்கு எப்படி படிக்கணுங்கிறத நான் சொல்றேன். பிகினரா இருந்தீங்கன்னா நீங்க நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வீடியோவோட லாஸ்ட்ல நம்ம ஆப்ல என்னெல்லாம் இருக்குங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே? ஸோ இதுக்கு ஒரே ஒரு ரிட்டன் டெஸ்ட் தான் இருக்கும் இந்த எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு. 27th ஜூன்ல நோட்டிபிகேஷன் வந்ததும் எம்டிஎஸ் எக்ஸாம் பத்தி நான் ரொம்ப டீடைலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு 27th ஜூன்ல எம்டிஎஸ் எக்ஸாம் வரப்போகுது. ஓகேவா? ஸோ அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கான எக்ஸாம் டேட் பாத்தீங்கன்னா அக்டோபர் டு நவம்பர்ல தான் எக்ஸாம் டேட் சொல்லியிருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா இப்ப என்னது ஜூனா, சரி ஜூலைன்னு வச்சுக்கிடுவோம். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4 மாசம் டைம் இருக்கு. இப்போ ஸ்டார்ட் பண்ணா கூட இந்த எம்டிஎஸ் எக்ஸாம் உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஓகே? இதுக்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நான் அடுத்தடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து நம்ம ரயில்வேல. ஸோ ரயில்வேல பாத்தீங்க அப்படின்னா ஏஎல்பி வந்து ஜனவரி டு மார்ச்ல நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணி முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3க்கான நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ணாங்க. இதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டாங்க. இதுக்கான ஸ்டடி பிளான் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நான் ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த என்டிபிசி எக்ஸாம். ஓகே? ஸோ இந்த என்டிபிசி எக்ஸாம்ல நீங்க 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்க டிகிரி முடிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷனா வெறும் குரூப் 4 மட்டும் தான் இருக்கு, டிஎன்பிசி குரூப் 4 மட்டும் தான் எழுத முடியும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்ல, நீங்க 10th முடிச்சிருந்தாலே போதுமானது. கவர்மெண்ட்ல நிறைய வேலைகள் இருக்கு. 10th இருந்து ஒரு டிகிரி மினிமம் பாத்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் முடிச்சிருக்கணும். மேக்சிமமா ஒரு போஸ்டிங் கவர்மெண்ட்ல வாங்கணும் அப்படின்னா டிகிரி முடிச்சா போதும். மாஸ்டர் டிகிரிலாம் அவங்க கேட்கவே இல்லை, வெறும் பேச்சுலர் டிகிரி முடிச்சாலே போதுமானது. எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்னாலும் நீங்க எழுதலாம். ஐஏஎஸ் எக்ஸாமுக்கே நீங்க வெறும் ஒரு பேச்சுலர் டிகிரி, ஒரு பிஎஸ்சியோ பிகாமோ இல்ல பிஇஓ ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா போதும், நீங்க வந்து எழுதலாம், ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதலாம். அதனால ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா ஒரு 10th முடிச்சிருக்கீங்க, 12th முடிச்சிருக்கீங்க, டிகிரி முடிச்சிருக்கீங்க, இந்த 3ல ஏதாவது ஒண்ணு உங்க கையில இருக்குன்னா அந்தந்த போஸ்ட் அந்தந்த டிகிரிக்கு தகுந்த மாதிரி போஸ்டிங்ஸும் அவைலபிளா இருக்கு. நீங்க உங்களோட 10th குவாலிஃபிகேஷன் வச்சு இந்த எம்டிஎஸ் மாதிரி எக்ஸாம், குரூப் டி மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதலாம். 12th குவாலிஃபிகேஷன் வச்சு என்டிபிசி எக்ஸாம், எஸ்எஸ்சில வரக்கூடிய சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் இந்த மாதிரி எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்டிபிசில பாத்தீங்கன்னா மொத்தம் பாத்தீங்கன்னா லெவல் 2, 3, 4, 5, 6ன்னு இந்த மாதிரி ஒரு 5 லெவல் இருக்கு. ஒவ்வொரு லெவலுக்கும் சேலரிஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். 12th குவாலிஃபிகேஷன் சில லெவல், அதே மாதிரி டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு சில லெவல் வச்சிருப்பாங்க. இதுல வந்து எக்ஸாம் பாத்தீங்கன்னா சிபிடி 1, சிபிடி 2 ரெண்டு இருக்கும். ஏற்கனவே நான் என்டிபிசி பத்தி உங்களுக்கு டீடைலா முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்ம யூடியூப் சேனல்ல. நான் அடுத்து உங்களுக்கு எம்டிஎஸ் எக்ஸாம் வந்ததும் என்டிபிசி எக்ஸாம் வந்து எப்படி படிக்கிறது, அதுல இருக்கக்கூடிய சிபிடி 1னா என்ன, சிபிடி 2னா என்ன, டைப் டெஸ்ட்னா என்ன, 12th முடிச்சவங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருக்கும், டிகிரி முடிச்சவங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருக்கும், அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெவல்ல இருக்கக்கூடிய ஜாப்ஸ் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ஜாபுக்கும் என்னென்ன சேலரி அப்படிங்கக்கூடிய டீடைல் வீடியோ வந்து நான் அடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஓகேவா? சோ நீங்க கரெக்டா ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங் எல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா கரெக்டா நம்ம யூடியூப் சேனல்ல ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியான எக்ஸாம். இதை நம்ம வந்து குரூப் டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இதுக்கான நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா அக்டோபர் டு டிசம்பருக்குள்ள எப்பனாலுமே ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ஆர்பி சென்னை ரீஜியன்ல ரிலீஸ் பண்ண அபிஷியல் கேலண்டர். ஓகேவா? சோ இது வந்து அபிஷியலாவே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த மந்த்ல இந்த எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம். சோ இந்த குரூப் டி எக்ஸாம் ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணக்கூடிய ரயில்வே எக்ஸாம்ல ஒண்ணு. இந்த குரூப் டி இருக்கட்டும், அதே மாதிரி ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளும் ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள், குரூப் டி இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணக்கூடிய எக்ஸாம்.
ஸோ குரூப் டியோட இது பாத்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு எக்ஸாம் தான், ஒரே ஒரு ரிட்டன் டெஸ்ட் தான் இருக்கும். 100 மார்க்குக்கு உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு பிஇடி நடக்கும். ஓகேவா? பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட் இருக்கும். குரூப் டிக்குள்ள ரொம்ப ஈஸியா போயிடலாம். ஓகேவா? என்டிபிசியோட சேலரி பாத்தீங்கன்னா 12th லெவல் போஸ்ட்னா 35 to 40 இந்த ரேஞ்சில் கொடுப்பாங்க. அதே நீங்க டிகிரி லெவல் போஸ்ட்டுக்குள்ள செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா சேலரி பாத்தீங்க அப்படின்னா 50 to 60 ரேஞ்சுக்குள்ள இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி குரூப் டியோட சேலரி பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 36K வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ கையில வாங்குறாங்க. குரூப் டில பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 36,000 ரூபாய் டு 40 தொடல ஒரு 36 to 38க்குள்ள கையிலேயே அவங்களுக்கு சேலரிஸ் வந்து கிடைக்கும். அது போக மற்ற அலோவன்சஸ் மற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாமே ரயில்வேல இருக்கும். என்டிபிசில கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் டிகிரி லெவல் போஸ்டிங்க்கு கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் 50 to 60 ரேஞ்சில் வாங்குறாங்க. சேலரி வந்து 50,000ல இருந்து 60,000 வரைக்கும் வாங்குறாங்க. அதே என்டிபிசில 12th லெவல் போஸ்ட் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 35ல இருந்து 40 ரேஞ்சுக்குள்ள வாங்குறாங்க சேலரி வந்து. ஓகேவா? ஸோ சேலரி எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ரயில்வே ஜாபுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அப்கமிங்ல இவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு. ஸோ நீங்க இன்னும் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா குயிக்கா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சாலும் சரி, நீங்க என்டிபிசிக்கு எழுதலாம். செகண்ட் இயர் உங்களோட ஏஜ் மட்டும் 18 வயசு இருக்கான்னு பாத்துக்கோங்க. செகண்ட் இயர், தேர்ட் இயர், இப்பதான் நான் காலேஜ் முடிச்சேன் மேம், இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணேன், என்னால பேங்கிங்ல ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு, என்னால மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு ஏஜ் 25 ஆகிருச்சு, 30 ஆகிருச்சு, இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க ஸோ ஓபிசில நான் 33 இதான் என்னோட லாஸ்ட் சான்ஸ் நினைக்கிறீங்க. இல்ல, இது வரைக்கும் வந்த ரயில்வே எக்ஸாம் எல்லாத்துக்குமே 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க ஓபிசில 33 இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வரக்கூடிய என்டிபிசி எக்ஸாமுக்கும் நாம வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன், கோவிட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ இன்னும் ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும். அதனால நமக்கு ஏஜ் பார் ஆயிருச்சு அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணாம இருக்காதீங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே அப்கமிங்ல வரக்கூடியது. அதே மாதிரி சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னா ஜூலை 1st இருந்து 11th ஜூலை 2024ல சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஓகேவா? ஸோ அப்கமிங்ல ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங் இதுல எல்லாத்துலயுமே நிறைய வேகன்சிஸ் இருக்கு. ஸோ ஒரு பிகினரா இருக்கீங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் பத்தி எந்த ஒரு அவேர்னஸுமே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். அது மாதிரி ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நான் டிகிரி முடிச்சிருக்கேன், நான் பிஇ முடிச்சிருக்கேன், ஒரு ஐடி கம்பெனிக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட்ல எப்படி கிளியர் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை எப்படி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றது, அதுக்கான கிளாஸஸ், சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், வீக்லி டெஸ்ட் எல்லாமே அவைலபிளா கொடுத்துருக்கோம். ஒரே ஒரு ஆப் தான். என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் கவர் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமுமே இதுல கவர் ஆகும். நீங்க வந்து இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க, இல்ல காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், நான் படிக்கக்கூடிய அந்த இதுலயே அந்த ஃபீல்ட்லயே போறதுக்கு பிரைவேட் கம்பெனில ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், ஸோ அதுக்கான ரிட்டன் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கேம்பஸ் இன்டர்வியூல கிளியர் பண்றதுக்கான பிளேஸ்மெண்ட் கிளாஸஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நம்ம ஆப்லயே அவைலபிளா இருக்கும். ஸோ ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமுமே நம்ம ஆப்ல கவர் பண்ணுவோம். என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி எல்லாமே இருக்கும். அதே மாதிரி எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமுமே இதிலே கவர் பண்ணிருப்போம். அதே மாதிரி பேங்கிங்க்கு கீழே வரக்கூடிய பிஓ அண்ட் கிளர்க் எக்ஸாம்ஸ் எல்லாமே நம்ம ஆப்ல கவர் ஆகும். அதே மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கான மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கிளாஸஸும் நம்ம ஆப்ல கவர் பண்ணிருப்போம். பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கிளாஸஸும் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இருக்கு இல்லையா, ஸோ அதோட மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கிளாஸஸ், ஜென்ரல் அவேர்னஸ் கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். டிஎன்பிஎஸ்சிக்கான கிளாஸஸ். ஸோ எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுல இருக்க கிளாஸஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்றேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ பிளே ஸ்டோர்ல போய் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வெறித்தனமா படிக்கிறீங்க, ரயில்வேல வரக்கூடிய எக்ஸாம்ல நான் கிளியர் பண்ணணும் மேம், எஸ்எஸ்சில வரக்கூடிய எக்ஸாமை நான் கிளியர் பண்ணணும் மேம், இல்ல நான் ஒரு பிரைவேட் கம்பெனில ஜாப் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், அதுல ரிட்டன் டெஸ்ட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க, அந்த ரிட்டன் டெஸ்ட்ல நான் நல்ல ஸ்கோர்ல கிளியர் பண்ணணும் மேம் நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ரொம்ப வெறித்தனமா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நான் அந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸோ நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு
உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணதும் நம்ம ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற எந்த ஒரு இன்ஸ்டியூட்லயுமே நீங்க வந்து ஜாயின் பண்ண வேண்டாம். ஆஃப்லைன்ல எந்த ஒரு இன்ஸ்டியூட்லயுமே ஜாயின் பண்ண வேண்டாம். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ், ஸோ பெஸ்ட் ஆன்லைன் கிளாஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுல ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகும். ஒரு பிரைவேட் கம்பெனில நீங்க ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க, ரிட்டன் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டு கண்டிப்பா மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தான் வைப்பாங்க. இதுல நல்ல ஸ்கோர் வாங்கணும் அப்படின்னு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கொடுத்துருக்கேன். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல ஃபர்ஸ்ட் 5 வீடியோஸ் பார்த்தாலே போதுமானது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க், டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் நான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அந்தந்த எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் எல்லாமே செப்பரேட்டா தனித்தனி ஃபோல்டர்ல கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1699. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருப்போம். ஓகேவா? ஒரே ஒரு டைம் தான் நீங்க வந்து ஃபீஸ் பே பண்ண போறீங்க. லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். அதே மாதிரி இப்போ புதுசா என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். வீக்லி டெஸ்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒரு 3 டாபிக் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ரெக்கார்டட் கிளாஸஸ்ல இருக்கக்கூடிய இந்த வாரம் மேக்ஸ்ல 3 டாபிக்னா அடுத்த வாரம் ரீசனிங்ல 3 டாபிக் கூடயே எக்ஸ்ட்ரா என்ன வரும்னா சிம்பிளிபிகேஷன், நம்பர் சீரிஸ் இந்த டாபிக்கும் சேர்த்து நீங்க வந்து ஒவ்வொரு வாரமும் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த டாபிக் வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய டாபிக். ஓகேவா? ஸோ வீக்லி டெஸ்ட் வந்து இப்பதான் புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க படிச்சது எல்லாமே அந்தந்த வார கடைசியில ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீக்லி டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக்லயும் 3 இது ஃபர்ஸ்ட் வாரம் மேக்ஸ், அடுத்து ரீசனிங், அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ நீங்க படிச்சதும் மறக்காது. ஸோ ரிப்பீட்டடா எப்படி வச்சிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம 10th 12th எல்லாம் படிக்கும்போது பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா டெஸ்ட் வைப்பாங்க. அப்படிதானே? அதே மாதிரி தான் இங்கேயும் டெஸ்ட் நடக்கும். உங்களுக்கு என்ன படிக்கணுமோ அதை படிக்கிறதுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ்ல கொடுத்துருவோம். வாரம் டெஸ்ட் இருக்கும். கரெக்டா ரெக்கார்டட் கிளாஸஸ் பார்த்துட்டு டெஸ்ட்டை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு டவுட் எல்லாமே கிளாரிஃபை பண்றதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கொடுத்துருப்போம். அதே மாதிரி லைவ் கிளாஸஸும் கொடுத்துருப்போம். ஸோ இந்த வாட்ஸ்அப் குரூப்ல உங்களோட டவுட் எல்லாமே நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். குரூப் ஸ்டடியும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க வீட்ல உட்காந்துட்டே கரெக்டா உங்க கையில ஒரு போனோ ஒரு லேப்டாப்போ இருந்தா போதும். நீங்க எக்ஸாம் வந்து ஒரு 4ல இருந்து 6 மாசத்துல கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த கோர்ஸுக்கு வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருக்கோம். 1 இயருக்கு அப்புறம் நீங்க அகைன் ரெனியூவல் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு டைம் நீங்க வந்து 1699 பே பண்ணிட்டீங்கன்னா, சுருக்கமா சொல்ல போனா 1700 ரூபாய் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்கும். ஓகேவா? எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஒரு லோ லெவல் எக்ஸாம் தான் கிளியர் பண்ணிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் டி தான் கிளியர் பண்ணிருக்கீங்க, அடுத்து என்டிபிசிக்கான எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும், இல்ல எஸ்எஸ்சி சிஜிஎல் படிக்கணும் அப்படின்னாலுமே நம்ம ஆப்ல இருக்க கிளாஸஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்லாமே தனித்தனி ஃபோல்டரா கொடுத்துருப்போம். ஓகேவா? உங்களுக்கு ஒரே டைம்ல லேப்டாப் அண்ட் போன் அக்சஸ் பண்ற மாதிரி 2 டிவைஸ் அக்சஸ் பண்ற மாதிரி கொடுத்துருப்போம். கரெக்டா உங்க கையில இன்டர்நெட், போனு இது மட்டும் இருந்தா போதும். ஈஸியா வீட்ல உட்காந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணதும் வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டின்னு ஒரு மெசேஜ் வரும். அதுல ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லுவாங்க. ஆப்ல பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸோட பிரைஸ் வந்து 2000 இருக்கும். நீங்க 2000 பே பண்ண வேண்டாம். டீமுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு வந்து ஜிபே நம்பர் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ஜிபே நம்பர் இல்லைன்னா அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்க 1699 பே பண்ணிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸோட ஆக்சஸ் வந்து பேக் எண்ட்ல இருந்து டீம் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ கம்மி பிரைஸ்ல ஸோ எங்கேயுமே நம்ம தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா எங்கேயுமே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல எல்லா எக்ஸாமுமே கவர் ஆகுற மாதிரி கிளாஸஸ் வந்து இருக்காது. ஸோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல மட்டும் தான் இந்த கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபோக்கஸ்டா படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிடலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் முடிச்சதும் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லை. அவங்களுக்கு எப்போ அந்த அவேர்னஸ் வருதுன்னா ஒரு 2 வருஷம் ஒரு 3 வருஷம் வெளியில ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை தேடியோ இல்ல என்ன பண்ணணும்னு தெரியாம ஒரு மாஸ்டர் டிகிரியை போட்டுருவாங்க. டிகிரி முடிச்சதும் நீ வேலைக்கு போகலையா அப்படின்னு கேட்டதும் பிஎஸ்சி முடிச்சாங்கன்னா எம்எஸ்சி தூக்கி போட்டுற வேண்டியது, பிஇ முடிச்சாங்கன்னா எம்பிஏ தூக்கி மாஸ்டர் டிகிரி எம்பிஏவோ இல்ல எம்இஓ ஏதோ ஒண்ணு போட்டுற வேண்டியது, போட்டுட்டு அந்த இதுல 2 வருஷம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காந்து ஐயோ குரூப் 4ல இவ்வளவு காம்படிஷன் இருக்கா, என்டிபிசில இவ்வளவு காம்படிஷன் இருக்கா, நான் படிக்க காலத்துல எனக்கு தெரிஞ்சிருக்க கூடாதா, நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது எனக்கு தெரிஞ்சிருந்தா
பண்ணியிருந்தா அந்த டைம்ல எனக்கு காம்படிஷன் கம்மியா இருந்திருக்குமே, நான் அப்பவே கிளியர் பண்ணியிருப்பேன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் புலம்பிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால உங்க கூட படிக்கிறவங்க காலேஜ் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்ல காலேஜ் முடிச்சாலும் சரி, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா காலேஜ் படிக்கும் போது நமக்கு வந்து அந்த இது வராது, அந்த மெச்சூரிட்டி கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வரும். ஏன்னா அந்த காலேஜ் படிக்கிற வயசுங்கிறது ரொம்ப ஜாலியா இருக்கக்கூடிய வயசு. அந்த வயசுல போய் நாம வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இதை ஆஹ் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மனசு வந்து கஷ்டப்படும். இருந்தாலும் அதையும் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெளியில வரும்போது எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாம இருக்கலாம். வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு இதுவே இருக்காது. நாம கரெக்டா படிச்சோம் அப்படின்னா நிறைய ஜாப் கிடைக்கும். நாம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரே ஆளே கேம்பஸ் இன்டர்வியூல 2 கம்பெனி 3 கம்பெனி செலக்ட் ஆகுவாங்க. ஒரே ஆளே NTPCல பாத்தீங்கன்னா லெவல் 2 செலக்ட் ஆவாங்க, 3 செலக்ட் ஆவாங்க, 4ன்னு எல்லா லெவலுமே செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதே ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா MTSும் கிளியர் பண்ணுவாங்க. ஒரே ஸ்டூடெண்டே NTPCயும் கிளியர் பண்ணியிருக்காங்க, SSCல MTSும் கிளியர் பண்ணியிருக்காங்க, CHSலும் கிளியர் பண்ணியிருக்காங்க நம்ம ஸ்டூடெண்டே. அப்போ நாம நல்லா படிச்சோம் அப்படின்னா ஒரு வேலை இல்ல, நம்ம கையில அப்பாயின்மெண்ட் நிறைய இருக்கும். நான் 2 3 4 வச்சிருப்போம். நாம வந்து அதுல எது வேணுமோ அதை நாம சூஸ் பண்ணிக்கலாம். நாம வந்து போடுற எஃபோர்ட்டை கரெக்டா போடணும். ஓகேவா? நம்மளோட பேசிக்கை ஸ்ட்ராங் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா நம்ம வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லேட் நைட்டா உட்காந்து படிப்பீங்க. ரொம்ப லேட் நைட் படிக்கிறது, அந்த ஸ்ட்ரெஸ் ஆகுறது, அதனால பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அதை விட தலைவலி அதிகமா வரும். ஸோ அப்போ உடம்புல உள்ள சத்துக்கள் எல்லாமே குறைஞ்சிரும். ஸோ அதுக்கு டெய்லி வந்து இந்த முருங்கைக்கீரை இருக்கு பாத்தீங்களா? ஸோ அதை சாப்பிடுங்க. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும்போது உடம்புல உள்ள அயன் கண்டென்ட் எல்லாமே குறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி ஆகுறதுக்கு ஸோ முருங்கைக்கீரை எல்லாம் இப்போ வெளியே அயன் கண்டென்ட் இது பண்றதுக்கு டேப்லெட் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. ஸோ ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்கணும், அதே சமயம் படிக்கவும் செய்யணும். ஓகேவா? ஸோ கரெக்டா படிங்க. டெய்லி ஒரு முருங்கைக்கீரை சூப்பாவோ இல்ல ஒரு இதாவோ வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும். ஸோ இன்னும் நல்லா படிக்கலாம். உடம்புல அந்த இரும்பு சத்து வந்து கம்மியாகாம இருக்கும். ஓகேவா? ஸோ எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ முடிச்சிட்டேன். ஸோ நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க மறக்காம ஜிபே பண்ணிருங்க. நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ நீங்க அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டு ஒரு 2 to 3 hours வெயிட் பண்ணீங்க அப்படின்னா கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. கோர்ஸ் அக்சஸ் வந்துருச்சாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸு கீழே ஸ்டார்ட் லேர்னிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கோர்ஸ் அக்சஸ் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இன்னும் வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட கான்டாக்ட் நம்பர் 904333 79345. ஓகேவா? ஸோ அப்படி இல்லைன்னா 7806854288. ஓகேவா? ஸோ இந்த 2 நம்பர்ல எந்த நம்பருக்குனாலும் நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்கலாம். கவர்மெண்ட் எக்ஸாம் பத்தி எந்த ஒரு அவேர்னஸுமே இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ டீடைல்ஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க. நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்றதா இருக்கட்டும், எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும்னு தெரியல, என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு தெரியல, அதே மாதிரி என்னோட ஏஜ் குவாலிஃபிகேஷன் எல்லாமே கரெக்டா இருக்குமான்னு எனக்கு தெரியலன்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் எல்லாமே அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நம்ம சேனலோட லிங்கை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணணும். தமிழ்ல போதுமான அளவுக்கு வந்து எந்த ஒரு சேனலுமே இல்லை அவ்வளவா. ஏன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு நிறைய சேனல்ஸ் இருக்கு. மற்றபடி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமான SSC ரயில்வே இந்த எக்ஸாமுக்கு சொல்றதுக்கு எந்த ஒரு சேனலுமே அந்த அளவுக்கு இல்லை. ஸோ கரெக்டா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலையும் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்கையும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஷேர் பண்ணுங்க. உட்காந்து நல்லா படிங்க. கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். அது மாதிரி நம்ம ஆப்ல ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்புக்கு கீழே ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணது ஒரு 3 லைன்ஸ் இருக்கும். இந்த லைன்ஸை கிளிக் பண்ணினீங்கன்னா ஒரு ஃப்ரீ மெட்டீரியல் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஃப்ரீ கிளாஸஸ், டெஸ்ட், ஃப்ரீ புக்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் அப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷனை குயிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ எல்லா எக்ஸாமுமே கவர் ஆகும் இந்த ஒரே கோர்ஸ்ல. நான் திருப்பியும் சொல்றேன், எல்லா எக்ஸாமுமே கவர் ஆகும். ஸோ ஏஜ் பார் ஆனதுக்கு அப்புறமோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு வேற ஏதோ ஒரு டிகிரியோ இல்ல வேற ஏதோ ஒரு இதோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க வந்துட்டு புலம்ப கூடாது. ஏன்னா இப்ப வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதான் சொல்றாங்க, எனக்கு அப்பவே தெரியாம போயிருச்சு, அப்பவே தெரிஞ்சா நான் அப்படி பண்ணிருப்பேன் இப்படி பண்ணிருப்பேன்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம்ல என்ன புத்திசாலித்தனமா பண்ண முடியுமோ அதை கரெக்டா பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அப்கமிங்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ மறக்காம நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நான் வந்து லாஸ்ட் வீக் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருந்தேன், இந்த மந்தோட ஸ்டார்டிங்ல இன்ஃபார்ம் பண்ணிருந்தேன். நிறைய பில்லிங் பாலிசிஸ் எல்லாமே மாறுறதுனால நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ கோர்ஸோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 1699 தான் வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸோட பிரைஸ் 2000 அபோவ்
சேஞ்ச் ஆகுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய சிஸ்டம் மாறிக்கிட்டு இருக்கு. நிறைய பில்டிங் பாலிசிஸ் எல்லாமே மாறுது. அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஒன்னும் டெக்னிக்கல் டீம் சைடும் சரி, டீச்சிங் டீம் சைடும் சரி நிறைய அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். அதனால நிறைய ஆப்புக்குள்ள வேலைப்பாடுகள் இருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா ஆப்பை பிளே ஸ்டோர்ல வைக்கணும்னா கூகுளுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால கோர்ஸோட ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஆஃபர் பிரைஸ்லயே 1699 நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னா குயிக்காவே ஜாயின் பண்ணிக்கோங்க. மேபி நெக்ஸ்ட் மந்த்ல கூட, ஏன்னா இந்த மந்தோட எண்ட் வந்துருச்சு பாத்தீங்களா, ஸோ நெக்ஸ்ட் மந்த்ல கூட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். திடீர்னு நாம ஆப்போட பிரைஸ், அதாவது கோர்ஸோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிரைஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் குயிக்காவே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லாமே பெர்ஃபெக்டா கொடுத்துருக்கோம். உங்களுக்கு மேக்ஸ் இருக்குன்னா அதுக்கு கீழே A to Z எல்லாமே பேசிக்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் கொடுத்துருப்போம். ரீசனிங் இருக்குன்னா அதுக்கு கீழே எல்லாமே A to Z ஹை லெவல் வரைக்கும் கொடுத்துருப்போம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஒரு எக்ஸாம் படிக்கணும்னா அதுக்கு சிலபஸ் முடிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட் எடுக்கணும். இதை மாறி மாறி பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிடலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் அப்படியே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல அப்ளை பண்ணிருப்போம். ஓகேவா? ஸோ நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஹவு டு யூஸ் திஸ் ஆப்னு ஒரு வீடியோ கொடுத்துருப்போம். இதுல நீங்க எந்த போல்டரை ரெஃபர் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். டாபிக் வைஸ் வீடியோஸ் யார் ரெஃபர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணா போதுமானது. ரயில்வே ஸ்டூடெண்ட்னா ரயில்வே ரெஃபர் பண்ணுங்க. எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்னா எஸ்எஸ்சியோட போல்டர் மட்டும் ரெஃபர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ மேபி ஆல் இன் ஒன் கோர்ஸோட பிரைஸ் வந்து இன்னொரு 2 to 3 days, அதாவது இந்த வீக் நெக்ஸ்ட் வீக்ல இன்க்ரீஸ் ஆனாலும் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி 1599 இருந்தது, இப்போ 1699 ஆயிடுச்சு. ஸோ இந்த பிரைஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் குயிக்காவே ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல நிறைய வேகன்சிஸ் இருக்கு, அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ரிப்பீட்டடா படிங்க. உங்களுக்கு டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு எல்லாமே பெர்ஃபெக்டா கொடுத்துருக்கோம் நம்ம ஆப்லயே. ஸோ கரெக்டா எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல எக்ஸாம் பத்தி எந்த அவேர்னஸுமே தெரியாம இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அது மாதிரி லக்ஷ்மி மேக்ஸ் டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மாதிரி கடைசியா சொல்றேன், நீங்க பே பண்ணக்கூடிய இந்த 1699 எந்த இடத்துலயுமே உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது. அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு எல்லா கிளாஸஸுமே பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்துருப்போம். தமிழ் மீடியம்க்கு தனியா, இங்கிலீஷ் மீடியம்க்கு தனியா கிளாஸஸ் கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ மேக்ஸ், ரீசனிங் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷ் மீடியம்க்கு ஒரு டாபிக் டீச் பண்றோம் அப்படின்னா அதே மாதிரி தமிழ் மீடியம்க்கும் அந்த டாபிக் ஃபுல்லா உட்காந்து டீச் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும். கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மாதிரி டெய்லி யூடியூப்ல வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே யூடியூப்ல டெய்லி 7 o'clock வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த கிளாஸஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இது போக வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம டீமுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா ப்ரூஸ்லி சொன்ன இந்த கோட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 10,000 கிக்ஸ் இருக்குன்னா அதை 10,000 டைம் ப்ராக்டிஸ் பண்ணவனை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். ஒரு கிக்கை 10,000 டைம் ப்ராக்டிஸ் பண்ணவனை பார்த்து தான் எனக்கு பயமா இருக்கும்னு சொல்லுவாரு. அதேதான், இங்க ஒரு கொஸ்டினை 10,000 டைம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டினை நீங்க அவ்வளோ டைம் ப்ராக்டிஸ் பண்ணாதான் எக்ஸாம்ல போய் ஒரு 30 செகண்ட்ல உங்களால சால்வ் பண்ண முடியும். ஏன்னா எக்ஸாம் டைம் பாத்தீங்கன்னா வெறும் 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரத்துல நீங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் போடணும்னா வீட்ல உட்கார்ந்து அந்த கொஸ்டினை ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணாதான் எக்ஸாம் ஹால்ல போய் பார்த்த உடனே இது இந்த டாபிக், இந்த மெத்தடு, இந்த ஷார்ட்கட்ல இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு இது வரும். நம்ம சிஸ்டம் பார்த்ததுமே நம்ம கை வந்து ஆட்டோமேட்டிக்கா சால்வ் பண்ணி ஆன்சரை வந்து கொண்டு வரும். டக்குன்னு கிளிக் பண்ணிட்டு அடுத்தடுத்து போவோம். இதுக்கெல்லாம் என்னன்னா பிராக்டிஸ் தான் முக்கியம். ரிப்பீட்டட் பிராக்டிஸ். என் நம்பர் ஆஃப் டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணணுமா, என் நம்பர் ஆஃப் டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எதுக்காக ஒவ்வொரு டைமும் நாங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஆப்ல அதே கொஸ்டின் தான் ரிப்பீட்டடா சொல்லுவோம். ரிவிஷன் கிளாஸ்ன்னு போடுவோம். அந்த ரிவிஷன் கிளாஸ்லயும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே மேக்ஸ்ல மேல சொல்லி கொடுத்த அதே மாதிரியான கொஸ்டின் தான் இங்கேயும் சொல்லி கொடுப்போம். ரீசனிங்ல சொல்லி கொடுத்த அதே தான். ஜென்ரல் அவேர்னஸ்ல வந்து அதே கொஸ்டின் தான் ரிவிஷன் கிளாஸ்லயும் வரும். அப்போ உங்களுக்கு தோணும், மேம் வந்து சிலபஸ் முடிக்கும் போது இதான் சொல்லி கொடுத்தாங்க, ரிவிஷன் கிளாஸ்லயும் இதான் சொல்லி கொடுக்குறாங்கன்னு. இவ்வளவுதான் சிலபஸே, இவ்வளவுதான். இதை ரிப்பீட்டடா படிச்சீங்கன்னா நீங்க பாஸ். 100க்கு ஒரு 90% மார்க் வாங்கிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல போஸ்டிங் வேணுமோ அதை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க எவ்வளவு எஃபோர்ட் போடுறீங்களோ, சோம்பேறித்தனமே இல்லாம இதை தான் நம்ம படிச்சிட்டோமே, எனர்ஜி டாபிக் தான் நம்ம படிச்சிட்டோமே, திருப்பி இதுக்கு படிக்கணும்னு நினைக்க கூடாது. திருப்பியும் ரிவைஸ் பண்ணணும். ரிப்பீட்டடா படிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம படிக்க போறது நிறைய படிக்க போறோம். ஒண்ணு படிச்சுட்டு அடுத்து போனோம் அப்படின்னா இது மறந்துடும். அதனால அப்பப்போ நம்ம ரிவிஷனுக்கு விட்டுக்கிட்டு ரிப்பீட்டடா படிச்சோம் அப்படின்னா ஈஸியா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ லக்ஷ்மி மேக்ஸ் யூடியூப் சேனலே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஆப்பையும்
எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். லைவ் கிளாஸஸ் வேற ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கூடிய சீக்கிரத்தில். இப்போ வீக்லி டெஸ்ட் மட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. ஸோ செகண்ட் வீக்குக்கான டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வார சாட்டர்டேல வந்து செகண்ட் வீக்குக்கான டெஸ்ட் இருக்கும். ஸோ டெஸ்ட் பேட்ச் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கு. கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்க. சக்ஸஸ் உங்களுக்கு தான். ஓகே, திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.